எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் கூறியுள்ள நிலையில், அப்படி கூற மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்களில் இந்தியாவில் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் வெளிநாட்டவர்கள் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. அதில் திருத்தம் செய்து பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் ஆகியோர் இந்நாட்டிற்கு வந்து குறைந்தது 6 ஆண்டுகள் வாழ்ந்தாலே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு அமல்படுத்தி உள்ளது. இஸ்லாமியர்கள் மட்டும் திட்டமிட்டு புறத்தள்ளிவிட்டு மற்றவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதன் மூலம் இந்நாட்டின் அடித்தளமான மதசார்பின்மை கோட்பாடே முற்றுமுழுதாக துடைத்தெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளனர். அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனவே இச்சட்டத்தின் எதிர்த்து நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அதேபோல் எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்களான மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் தங்கள் மாநிலங்களில் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என்று கூறியுள்ள நிலையில், மாநிலங்கள் இவ்வாறு கூற உரிமை இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா மக்களிடையே போதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் சிஏஏ சட்டங்களால் எந்தவிதமான நன்மையோ பயனோ இருக்கப் போவதில்லை. இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்ய வேண்டியது என்பதுதான் இந்த அரசின் கருத்தாகும். எனவே ஒன்றிய அரசு நிறைவேற்றிருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாட்டு அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பினராயி விஜயன் சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமிய சிறுபான்மையினரை 2ஆம் தர குடிமக்களாக கருதும் குடியுரிமை திருத்த சட்டம் கேரளாவில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று கேரள அரசு பல முறை கூறியுள்ளது. அந்த நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றோம். இந்த வகுப்புவாத மற்றும் பிளவுபடுத்தும் சட்டத்தை எதிர்ப்பதில் கேரளா ஒன்றுபட்டு நிற்கும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். இதேபோல் மம்தா பானர்ஜியும் கூறுகின்றார். இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று கூற மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்திருக்கிறார். அமித்ஷா ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர், சிஏஏ கொண்டு வந்தது பாஜக பிரதமர் நரேந்திர மோடி. இதனை அவ்வளவு எளிதில் ரத்து செய்ய முடியாது. நாங்கள் இதனை திரும்ப பெற மாட்டோம். இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். அதேபோல் நாடு முழுவதும் சிஏஏ குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். எதிர்க்கட்சிகள் சிஏஏவை ரத்து செய்வதற்கு கூறுகின்றனர். ஆனால் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது. சிஏவை ரத்து செய்ய விரும்புவோருக்கு இங்கு இடம் கிடையாது. சிஏவை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். உண்மையில் அவர்களுக்கு வேறு வேலை கிடையாது. நாங்கள் தேச பாதுகாப்பு குறித்து சில முடிவுகளை எடுத்த போதும் அவர்கள் இதே குற்றச்சாட்டை தான் வைத்தனர். யோசித்து பாருங்கள், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட போது கூட இதை தான் சொன்னார்கள். பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? சிஏஏ குறித்து நாங்கள் தெளிவான பார்வையை கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு சட்டம் வரும் என்று ஏற்கனவே 2019 லோக்சபா தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கின்றோம். எனவே இதில் எந்த குழப்பத்துக்கும் இடமில்லை. எதிர்க்கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிகளை ஒன்று சேர்க்க போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார்.